பேர் சூட்டினார்கள். சிவசக்கரவர்த்தி என்று பெயர் சூட்டினாங்க. ஆமா. சரி சரிங்க. அந்த தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து யாரிடத்தில் ஒப்படைத்தார்கள்? யாருகிட்ட? கண்ணமாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய மதிமன்னன் மதியைய மகாராஜன் அவருக்கு குழந்தை இல்லாத சிவபெருமானை தோத்திரம் செய்து கொண்டிருந்தார். அதனால இந்த குழந்தையை அவரிடத்தில் ஒப்படைக்கலாம் என்று சொல்லி மதிகைய மகாராஜனிடத்திலே என்னை ஒப்படைத்தார்கள். அப்பா மதிகைய மகாராஜன். ஆமா. சரி சரி சரி. அப்படி நான் பிறந்த வளர்த்து என்னை வளர்த்து வாலிபம் செய்து நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக என்னை வளர்த்து வாலிபம் செய்தார். வளர்த்து வாலிபமா செய்தார். ஆமா. சரி சரி சரி. அப்படி வளர்த்து வாலிபம் செய்து 16 நிறைந்த பருவமங்கை நான் ஆன பிறகு என்னை திருமணம் செய்வதற்காக என் தந்தையாரோ ஆசைப்பட்டார். அப்பொழுது நான் ஒரு அதிசயத்தோடு பிறந்தேன் அம்மா. ஓ, பிறக்கிறப்ப அதிசயத்தோட? ஆமா. எப்படி? என்ன அதிசயம்? என்ன அதிசயம் தெரியுமா? என்னம்மா? என் கழுத்திலே ஒரு அதிசயத்தோடு பிறக்கும் பொழுதே ஒரு அதிசயத்தோடு பிறந்தேன். என்ன? கழுத்திலே மாங்கல்யத்தோடு நான் பிறந்தேனடி. ஆமா. போதே தாலியோட. ஆமாண்ணா. பிறக்கிறப்பவே தாலியோடையா? பிறக்கும் போதே தாலியோட பிறந்தனா. ஏமா உலக நீதி எப்படி எல்லாத்துக்கும் பொண்ணா பிறந்தா 16 வயசு ஆனோன்னு அதுக்கப்புறம் தான் ஒரு பையனை ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி ஒரு மாப்பிள்ளை கையால தான் தாலி கட்டுவாங்க. ஆனா நீங்க என்ன வித்தியாசமா பிறக்கிறப்பவே தாலியோட பிறந்திருக்கிறீங்க? சிவனுக்கும் சந்திரனுக்கும் அவருடைய அருளால் பிறந்ததாலே நான் தாலியோடவே பிறந்தேன். ஓஹோ. அப்பேற்பட்ட அதிசயம் கொண்டவள் நான். அப்போ என் தந்தையார் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? என்னுடைய மகளுடைய கழுத்திலே ஒரு அதிசயம் இருக்குது. இந்த அதிசயத்தை யார் கண்டுபிடிக்கிறார்களோ அவர்களுக்கே நான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்லி மன்னாதி மன்னர்களை எல்லாம் அழைத்து இப்படி உலக சுயபுரம் ஆட்டினாங்க. ஓ, சுயபுரம் ஏற்பாடு செஞ்சாங்க. ஆமா. சரி. அப்பொழுது கூட்டத்தோடு கூட்டமாக அமர்ந்திருக்கக்கூடியவர் வந்து என் கழுத்திலே இருக்கக்கூடிய மாங்கல்யத்தை கண்டு சொன்னார். எப்படி? அப்படி அப்படி சொன்ன உடனே இவர்தான் நம்மளுடைய மகளுக்கு இவர்தான் சிறந்த கணவன் அப்படி என்று ஆலோசித்து அவருக்கு என்னை திருமணம் செய்து வைத்தார்கள். அம்மா. அப்பா அவருக்கே கல்யாணம் பண்றாரு. ஆமா. சபையில் வந்து கேட்ட உடனே அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்பேற்பட்டவர் யாரு? அப்பேற்பட்ட மன்னவர் யாரடி? யாருமா? அடியே. ஓ, கணவனே கண் கண்ட தெய்வமாக இக்குளத்து பெண்கள் நினைப்பாங்க. கண்டிப்பா. அதனால என் புருஷன் பேரு நான் எப்படி வாயில சொல்லிட்டோம்? வாயில சொல்லாத, பொச்சுல புருச்சுன்னு சொல்லு. வாயில தான் சொல்லணும், வேற எப்படிமா சொல்றது? அதுல சொன்னா அண்ணா இல்ல, அதுல புரியாது, பிரியும். அண்ணா அப்படி இல்லண்ணா. கட்டிய கணவனுடைய பேரை மனைவி சொன்னா கணவனுக்கு ஆயுள் காலம் குறையும். ஆயுள் குறைஞ்சா ஒரு 2 லிட்டர் வாங்கி ஊத்திக்கலாம் வண்டியில. சரி, இவ்வளவெல்லாம் பேசுறியே. உங்க வீட்டுக்காரம்மா என்னன்னு கூப்பிடுறாங்க? ஏன் பொண்டாட்டியா? ஏன் மொண்டிகால புண்டவாயா, மொண்டிகால புண்டவாயா கூப்பிடுறான். வேதியில போன முண்டை இதெல்லாம் பேர் இருக்கா? சரி, இருக்கட்டும்ண்ணா. ஆமா அண்ணா, என்னுடைய கணவனுடைய பேரு சொல்லிட்டா. சொல்லுங்க. மாயவர் எம்பெருமாளுடைய பேர் என்ன? அவர் ஹரி பரந்தாமன். ஆமா ஆமா இருக்கிறார் இல்லையா? ஆமா. தெய்வலோகம் மேகலோகத்திலே அந்த யார் தெரிகிறார்கள் இரவிலே? சந்திர பகவான் தெரிகிறாங்க இல்லையா? ஆமா. அந்த சந்திரன் என்பதையும் மாயவர் பெருமாளுடைய பேரையும் சொல்லுங்க. ஹரி, அவரு ஹரி, இவரு சந்திரன். ஹரிச்சந்திர மகார். அவர்தான் கல்யாணம். அந்த ஹரிச்சந்திர மகாராஜனே கல்யாணம் செஞ்சீங்க. அப்படி திருமணம் செய்திருந்தாலும் உங்களுக்கு பின் இந்த நாட்டையாள உங்களுக்கு இருக்குங்களா? எங்களுக்கு பின்னிட்டது நாட்டையாள வாழைக்கு ஒரு குலை போல சரித்திரம் உடையவருக்கு தவ புதையல் கிடைத்தது போல அள்ளி செல்லமாக எங்களுக்கு பின்னிட்டு இந்த நாட்டையாள அழகான ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தேன். ஆண் பிள்ளை? அவர் யாரு? அவங்க பேர் என்னங்க? என்னுடைய மகனுடைய பேரு லோகிதாசன். ஓ, லோகிதாசன். ஆமா. அடேங்க அப்பா. ஆமாண்ணா. சரி சரிங்க. அப்படி இருந்தாலும் நீ வந்து செய்தி என்ன? கணவராகப்பட்ட ஹரிச்சந்திர மகாராஜன் தங்களை அதிசீக்கிரமாக அழைத்து வர சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார். புறப்பட்டு போகலாம். வாங்க போகலாம்.